வணக்கம் மக்களே. தளபதி விஜயோட சுற்றுப்பயணத்தில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. இதுவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றுப்பயணம் வந்து எந்த ஷெட்யூல் போட்டிருந்தாங்களோ அதன்படி தான் பயணித்திருக்காரு. திருச்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து அரியலூராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூராக இருக்கட்டும், நாகை மாவட்டமாக இருக்கும். இதில் வந்து பெரம்பலூர் மட்டும் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக வந்து திருப்பி பார்ப்பேன் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே ஷெட்யூல் மாற போகிறதா வந்து பேச்சு அடிபடுது. பட் ஆனால் இப்போதைக்கு வந்து சொல்கிற தகவல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 27ஆம் தேதி வர்ற 27ஆம் தேதி நாமக்கல் சேலம்னு இருந்தது இல்லையா, அதில் நாமக்கல் வந்து 11 மணிக்கு வந்து விசிட் பண்ணுறாரு. ஆனால் நான் சேலம் பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா கரூர் வந்து வரதா வந்து தகவல் வந்திருக்குது. ஸோ இனி வரும் ஷெட்யூலுமே வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா வந்து அக்டோபர் 4, 5 கோவை அந்த ஷெட்யூலுமே வந்து மாற்ற போகிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஷெட்யூல் வந்து இன்னும் தெரியல. ஆனால் கரூருக்கு வந்து போகிறது வந்து உறுதியாக இருக்குது. சேலம் பதிலாக கரூர் வந்து தளபதி அவர்கள் வந்து போகிறாரு. அங்கே உள்ள மக்களை வந்து பார்க்க போகிறாரு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே நடத்தின முப்பெரும் திருவிழா வந்து அங்கே வந்து முடிவு பெற்றது. ஸோ இப்போ வந்து தளபதி அவர்கள் அதே இடத்துக்கு போகிறாரு, கரூருக்கு போகிறாரு. ஸோ இறங்கி அடிக்க போகிறாரு. ஸோ டைரக்ட் அட்டாக்கை வந்து இறங்கியிருக்காரு. ஸோ நாகப்பட்டினத்துலையும் திருவாரூர்லையுமே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அவங்க இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அங்கே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு லெவலில் ரெஸ்பான்ஸாக இருக்கும். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஷெட்யூல் மாறுதா அப்படிங்கிறதும் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்று அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா இப்போ வந்து சேலத்துக்கு பதிலாக கரூர் வராரு அப்படிங்கும்போது சேலத்துக்கு எப்போ வருவார் அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியுமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கோவை அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமிங்குமே ஷெட்யூலுமே வந்து மாற்ற போகிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா கோவைக்கு வந்து 2 நாள் வந்து முடிவு பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து சில மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு வாரமும் தளபதியோட சுற்றுப்பயணம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்குது. ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்பவம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து தரமான சம்பவம் வந்து மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெஸ்பான்ஸும் ரிசப்ஷனும் வந்து வேறு லெவலில் இருக்குது தளபதிக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூர் போகிறாரு. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. எப்படி இருக்க போகுதுங்கிறத எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா வேறு லெவலில் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு பக்கம் வந்து என்ன தான் நெகட்டிவ் நரேட்டிவ்ஸ்லாம் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதிக்கு மக்கள் கொடுக்குற ஆதரவு வந்து பெருகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தளபதியோட சொன்னபடி பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா வெர்சஸ் திமுக அப்படிங்கிறது தான் செட் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ இனிமரும் வாரங்கள் எல்லாமே சம்பவமாக தான் இருக்கும். ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் மாறுறாரு அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.